ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுத்த பிரதமர் மோடி, ஒதுக்கப்படும் ஓபிஎஸ், அண்ணாமலை சொன்ன பரபரப்பு தகவல். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதில் பெரிய சஸ்பென்ஸ் நிலவி வருகிறது. இதற்கிடையே பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இருப்பினும் தமிழக பயணத்தில் மோடி ஓபிஎஸ் சந்திப்பு நடக்கவில்லை. ஓபிஎஸ்ஐ சந்திக்க மோடி மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியானது. இதற்கிடையே அண்ணாமலை இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கட்சிகள் தனித்து போட்டியிட்டன. அந்த தேர்தலில் பாஜகவுடன் ஓபிஎஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தார். இந்த சூழலில் இப்போது தமிழக தேர்தல் களம் மொத்தமாகவே மாறிவிட்டது என சொல்லலாம். அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியை அமைத்துள்ளன. 2026 சட்டசபை தேர்தலை இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து சந்திக்க உள்ளன. இதனால் ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடியின் தமிழக பயணத்தின் போது அவரை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இருப்பினும் இந்த பயணத்தில் மோடியை ஓபிஎஸ் சந்திக்கவில்லை. இதனால் ஓபிஎஸ்ஐ பாஜக ஓரம் கட்டுவதாக எல்லாம் செய்திகள் வெளியானது. இந்த சூழலில் மோடியின் தமிழக பயணம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து ஒரே வரியில் பதிலளித்துள்ளார். இதுகுறித்த கேள்விக்கு அவர், இது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது. பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்டிருந்தாரா என்பது குறித்து எனக்கு தெரியாது. இந்த விவகாரத்தில் யூகித்து பதில் சொல்ல முடியாது. அது சரியாக இருக்காது என்று மட்டும் பதிலளித்தார். தொடர்ந்து தமிழகத்திற்கான பாஜகவின் திட்டங்கள் குறித்து பேசிய அவர், நதிநீர் இணைப்பு என்பது பாஜகவின் கனவு, பாஜகவின் கொள்கை என்று சொல்லலாம். நாம் இப்போது 2014 இருந்து பார்த்தால் 3வது ஆட்சியில் இருக்கிறோம். ஒவ்வொரு திட்டமாக பாஜக நிறைவேற்றி வருகிறது. விரைவிலேயே நதிநீர் இணைப்பையும் நடத்தி காட்டுவோம். இதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி என பல வேலைகள் இருக்கிறது. ஆனால் நிச்சயம் நதிநீர் இணைப்பை செய்து காட்டுவோம். அதில் குறிப்பாக கோதாவரி, காவிரி நதிகளை இணைப்போம். கங்கை நதிகளை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும். படிப்படியாக இதற்கான பணிகளை செய்வோம். ஒவ்வொரு ஆண்டும் வட இந்தியாவில் ஏற்படும் வெள்ளத்தால் 2.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. மறுபுறம் தென்னிந்தியாவில் குறிப்பாக வறட்சி தொடர்ந்திருக்கிறது. நமது தமிழகத்தில் மாநிலத்திலேயே உற்பத்தியாகும் பெரிய நதி எதுவும் இல்லை. இதனால் கோதாவரி, காவிரி நதி நீர் இணைப்பு முக்கியமானதாக இருக்கிறது என்றார். தொடர்ந்து சிபில் ஸ்கோர் குறித்து பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் சிபில் ஸ்கோர் அமைப்பில் இருந்து விவசாயிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் கொண்டு வருவது கடினம், அது புரிகிறது. அதே நேரம் மத்திய அரசு எங்கும் யாரிடமும் சிபில் ஸ்கோர் வைத்திருக்க சொல்லவில்லை. அந்தந்த வங்கிகளே இதை போடுகிறது. விவசாயிகள் மாதா மாதம் சம்பளம் வாங்குவோர் இல்லை. அப்படி மாதா மாதம் சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டினால் சிபில் வரும். ஆனால் விவசாயிகளுக்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை அறுவடையில்தான் வருமானம் வரும். எனவே அவர்களுக்கு சிபில் ஸ்கோர் போடவே முடியாது. எனவே விவசாயிகள் கடன் வாங்க வரும்போது சிபில் கேட்பது சரியாக இருக்காது என்பதே பாஜகவின் கருத்து என்றார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திடுங்கள்.